வரும் சட்டசபை தேர்தல்ல திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னு உறுதியா இருக்கிற தாவேக தலைவர் நடிகர் விஜய் அந்த கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை தங்கள் பக்கம் இழுத்து புது அணி அமைக்க முடிவு செஞ்சிருக்கிறாரு. அதனால ஆளும் கட்சி கூட்டணியை உடைக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும்படியும் அதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபடியும் தன்னுடைய கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறாரு. அவர்களும் அதற்கான பணிகள்ல மும்முரமா இறங்கி இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கிற தமிழக சட்டசபை தேர்தல்ல கட்சி போட்டியிடும்னு அறிவித்து விக்கிரவாண்டி மற்றும் மதுரைன்னு 2 இடங்கள்ல பிரம்மாண்டமா மாநாடுகளையும் நடத்தி காட்டினாரு. அடுத்த வருடம் பிப்ரவரி வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் தமிழகத்துடைய பல்வேறு இடங்களுக்கும் போய் மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டார். அதன்படி திருச்சியில துவங்கின அவரது பிரச்சார பயணம் நாகை, திருவாரூர், நாமக்கல், கரூர்னு நீண்டுட்டே போனது. கடந்த மாதம் 27ல கரூர்ல அவரு பிரச்சாரம் பண்ண போது அளவுக்கு அதிகமா மக்கள் கூடினதால கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியானாங்க. இது நடிகர் விஜய அதிர்ச்சி அடைய வச்சது. நெரிசல் சம்பவத்துடைய பின்னணியில திமுகவின் பெரும் சதி இருக்கலாம்னு விஜய் சந்தேகப்பட்டாரு. அதனால தாவேக சார்புல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பா சிபிஐ விசாரிக்கவும் அதை உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான சிறப்பு குழு கண்காணிக்கவும் உத்தரவிட்டது திமுகவினருக்கு பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. விஜய் கட்சி துவங்கிய போது பாஜக கொள்கை எதிரினும் திமுக தன்னுடைய அரசியல் எதிரினும் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா மற்ற கட்சிகளோடு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா தாவேக தலைமையில தான் கூட்டணி, தாவேக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற பட்சத்துல கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில பங்கு தருவோம் அப்படின்னு விஜய் அறிவித்தாரு. ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவருடைய மனநிலையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. தேவைப்பட்டா யாரோட வேணாலும் கூட்டணி சேரலாம், திமுகவை தோற்கடிக்கணும், அதுதான் ஒரே இலக்கு அப்படின்னு கட்சியோட முன்னணி தலைவர்கள் கிட்ட விஜய் சொல்லி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. கரூர் சம்பவத்தின் பின்னணியில திமுக இருக்குமோன்னு சந்தேகம் விஜய்க்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கு. அதோட இந்த சம்பவத்தை வச்சு தாவேகாவை முழுமையா அழிச்சிடணும்னு திமுக தரப்பு செயல்படுவதாகவும் விஜயும் பல தரப்பினரும் நினைக்கிறாங்க. அதனால கட்சி துவங்கிய போது இருந்த கூட்டணி நிலைப்பாட்டில இருந்து முழுமையா மாறி இருக்கிறாரு விஜய். அரசியல் ரீதியில திமுகவுக்கு எதிராக இருக்கும் அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தும்படி கட்சி நிர்வாகிகளை அறிவுறுத்தி இருக்கிறாரு. ஆனா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வலுவான கூட்டணி கட்டமைப்புல இருக்கிற திமுக கூட்டணியை உடைச்சி அங்கிருந்து காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை தாவேக பக்கம் கொண்டு வந்தாலே போதும், எளிதா வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் தாவேக தலைமையில அமையும் புதிய கூட்டணியே திமுக கூட்டணியை வீழ்த்திடும்னு நம்புறாங்க. இதை விஜயிடமும் சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி காய் நகர்த்தல்களை துவக்கி இருக்கிறாங்க. இதுக்காக காங்கிரஸ் கட்சியில இருக்கிற விஜய் ஆதரவு தலைவர்களை முடக்கி விட்டு திமுக கூட்டணி வேண்டாம் என்ற கருத்தை மையமா வச்சு கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கும்படி கேட்டிருக்கிறாரு. அதோடைய அடிப்படையில காங்கிரஸ்ல இருக்கும் மூத்த தலைவர்கள் பலரும் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது மட்டுமில்லாம அந்த கட்சியோட கூட்டணி வேண்டாம்னு காங்கிரஸ் தலைமைக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வராங்க. இதுக்கிடையில விஜய் தரப்புல இருந்து தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கரிடம் பேசியிருக்கிறார். அவரும் திமுக கூட்டணி வேண்டாம்ன்ற முடிவுல இருக்கிறதால தலைமையிடம் அதையே வலியுறுத்திட்டும் வராரு. இது மட்டும் இல்லாம விஜய் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதாலையும் காங்கிரஸ்ல ஆதிக்கம் செலுத்தும் கிறிஸ்துவ தலைவர்களும் சோனியா வரைக்கும் கூட்டணிக்காக நெருக்கடி கொடுக்க துவங்கி இருக்கிறாங்க. ஒருவேளை விஜய் நினைக்கிறது போல தாவேக காங்கிரஸ் வீசிக்க கூட்டணி அமைஞ்சிட்டா தமிழகத்துல காலம் காலமா திமுக பக்கம் சென்று கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவ ஓட்டுகள் விஜய் பக்கம் வந்துடும்னு 3 கட்சியினரும் முழுமையா நம்புறாங்க. கூடவே தலித் ஓட்டுகளும் இந்த கூட்டணிக்கு முழுமையா கிடைக்கும் என்ற நம்பிக்கையில கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டணியை ஏற்படுத்த தலைவர்கள் முயற்சி பண்ணிட்டு வராங்க.
இந்த விஷயத்துல பல்வேறு கிறிஸ்துவ அமைப்புகளை சேர்ந்த பாதிரியார்களும் களமிறங்கி இருக்கிறாங்க. அவங்க புதிய கூட்டணிக்காக கிறிஸ்துவ மக்களை தயார் செய்யும் பணியில சர்ச்சுகள் வாயிலா ஈடுபடுறாங்க. அதே நேரத்துல சித்தாந்த ரீதியில பாஜகவோட எதிர்நிலையில விஜய் இருக்கிறாரு. ஆனா அந்த கட்சியோட கூட்டணி இல்ல அப்படின்னாலும் திமுகவை எதிர்க்கிற விஷயத்துல பாஜகவும் உறுதியா இருக்கிறதால அரசியலை கடந்து பாஜகவோடு நல்ல உறவுல இருக்கலாம்னு கட்சியோட முன்னணி தலைவர்கள் கிட்ட சொல்லி இருக்கிறாரு. அதனால டெல்லி போன அவரது கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா பாஜக தலைவர்கள் சிலரை பார்த்து பேசி விஜயோட எண்ணத்தை அவங்க கிட்ட பகிர்ந்திருக்கிறாரு. இதுக்கிடையில தற்காலிகமா நிறுத்தப்பட்ட விஜயோட பிரச்சாரத்தை அடுத்த மாசத்துல இருந்து மறுபடியும் துவங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. தாவேகவுடைய இத்தகைய திட்டம் தமிழக அரசியல் களத்துல வெற்றி பெற்றால் திமுகவின் சகாப்தமே முடிவுக்கு வந்துடும்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். 1967 ஆண்டும் திமுக சந்தித்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்ல கூட்டணி அமைக்காம தேர்தலை சந்தித்த வரலாறு திமுகவுக்கு கிடையவே கிடையாது. திமுகவுடைய பலமே கூட்டணி பலம்தான். கூட்டணி இல்லைன்னா திமுகவால எந்த தேர்தல்ல வெற்றி பெற முடியாத நிலைக்கு தள்ளப்படும் என்பதை தாவேக தலைவர் நடிகர் நன்கு புரிந்து கொண்டு தாவேக தலைமையில கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில ஈடுபட்டு வராரு. குறிப்பா திமுக கூட்டணியில இருக்கிற 14 கட்சிகளும் கடந்த 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை விட கூடுதலா ஒதுக்கணும்னு காங்கிரஸ், தேசிக, மதிமுக, இடதுசாரிகள் போன்ற கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றதாலையும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேண்டும்ன்ற கோரிக்கையை காங்கிரஸ் மற்றும் தேசிக வலியுறுத்தி வர்றதாலையும் 2026 ஜனவரி மாதம் வாக்கில் திமுக தலைமையிலான கூட்டணியில நிச்சயமா விரிசல் ஏற்பட்டு கூட்டணி சுக்குநூறா உடையும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால தாவேக தலைமையில வலுவான கூட்டணி அமைஞ்சா தாவேக வெற்றி பெறும். அப்படி இல்லைன்னா அதிமுக பாஜக தலைமையில வலுவான கூட்டணி அமைஞ்சா அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லப்படுது. எது எப்படியோ தமிழகத்துல 2026 திமுக ஆட்சி அகற்றப்படுவது உறுதியாகிடுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.